எல்லாம் மசாலா இட்லியும் போடுவாங்க, உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு. நான் இன்றைக்கி வந்து கொத்துக்கறி மசாலா ரெடி பண்ணி இட்லியில் போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இப்போ மாவு ஊற்றி மசாலா வச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேலே மாவு ஊற்றிக்கிறணும். இப்படி மூடினா தான் நல்லா வெந்து நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்படி நல்லா மூடிடணும். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இட்லி பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. வெந்ததும் காட்டுறேன். மாவு தண்ணி இல்லாமல் கெட்டியாக வச்சுக்கோங்க. கொத்துக்கறி இட்லி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி சாம்பார்னு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொத்துக்கறி மசாலா செஞ்சு இந்த மாதிரி நம்ம இட்லி சாப்பிட்டோம்னாக்க வேறு சட்னி சாம்பாரே தேவைப்படாது. இதுவே போதும்.